அதிமுக எம்எல்ஏக்கள் சுய விருப்பத்தின்படிதான் பதவிகளை ராஜினாமா செய்தார்களா என்று உயர்நீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கும். கட்சித்தாவல் நடவடிக்கை நிலையில் உள்ள நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்று சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த வழக்குகள் தலைமை நீதிபதி அமர்வில் இறுதி விசாரணைக்காக இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டன. அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வி கிரி கடந்த மே 13ஆம் தேதி நம்பிக்கை தீர்மானத்தில் கட்சி கொறடா உத்தரவுக்கு மாறாக ஆளும் அரசுக்கு சாதகமாக வாக்களித்த 6 எம்எல்ஏக்களும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த 30 நிமிடங்களில் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சுய விருப்பத்தின்படி ராஜினாமா செய்தார்களா என சபாநாயகர் விசாரணை நடத்தியிருக்க வேண்டும். சட்டமன்ற செயலாளர் தாக்கல் செய்த பதில் மனுவில் சபாநாயகர் விசாரணை நடத்தினாரா என்பது பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை என தெரிவித்தார். ராஜினாமா செய்தவர்கள் தாவேக்காவில் இணைய உள்ள தகவல் சபாநாயகருக்கு தெரிந்திருக்கும். அதனால் அவர் விசாரணை நடத்தி இருக்க வேண்டும். விசாரணை நடத்தாமல் சபாநாயகர் ராஜினாமாவை ஏற்றிருக்க கூடாது என வாதிடப்பட்டது. வழக்கு தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பியும் சபாநாயகர் வழக்கை எதிர்கொள்ளவில்லை. அவர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ததாக சட்டமன்ற செயலாளர் பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. ஆளுநரை போல சபாநாயகருக்கு எந்த சட்ட பாதுகாப்பும் கிடையாது. அதனால் சட்டமன்ற செயலாளர் தாக்கல் செய்த பதில் மனுவை சபாநாயகர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவாக ஏற்கக்கூடாது எனவும் வாதிடப்பட்டது. வழக்கு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் சபாநாயகருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டுள்ளதால் அதற்கு அவர் பதிலளித்திருக்க வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. இதனையடுத்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்பு வாதங்கள் நிறைவடையாததால் வழக்கினுடைய விசாரணை ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.